குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளோட டார்கெட் 70 அப்படின்னு டெஸ்ட் பேஜோட ஒன்னோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த டார்கெட் 71 பிசிக்கல் என்ன அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஏன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் வந்து நாங்கள் ஷெடியூல் கொடுக்க மாட்டோம். ஏன்னா பிசிக்கல் வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி கொடுக்கணும். அதனால சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கோம். இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே கொடுக்குறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் டார்கெட் 70 அப்படின்னு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கும் கைட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வீட்டில் இருக்கீங்க, காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? இப்போ டெஸ்ட் 1 பிசிக்கல் சிலபஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 13/8/2025 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. இந்த பிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி இன்னைக்கு 30 நிமிஷம் வாக்கிங் போகணும், கம்பல்சரி போகணும். ஓகேங்களா? அடுத்தது நாளைக்கு 14/8/2025 ஸ்பீடு வாக்கிங், இதே வாக்கிங் ஸ்பீடு வாக்கிங் போகணும் 30 நிமிஷம். இந்த 2 வாக்கிங் போகும்போது நீங்கள் படிச்சது சின்னதாக நோட்ஸ் ஆச்சுன்னா அதை எடுத்து அப்படியே படிச்சுக்கிட்டே போகலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்போம், நீங்கள் படிக்கிறது வந்து ரெக்கார்ட் பண்ணி கேட்க சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கேட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸாக போகலாம். சரிங்களா? இது 2 கம்பல்சரி. அடுத்தது 15/8 ஸ்லோ ரன்னிங் 20 நிமிஷம் கண்டினியூஸ் இருக்கு பேர். ஓகேங்களா? ஸ்லோ ரன்னிங் 20 நிமிஷம் ஓடணும். கண்டிப்பாக நிற்காம தான் ஓடணும். நீங்கள் எவ்வளோ டெட் ஸ்லோ வேணா ஓடிக்கும். ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஸ்பீடாலாம் ஓடக்கூடாது. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் போலீஸ் ஆகணும்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்லோ ரன்னிங் போகணும், 20 நிமிஷம் போகணும். இதுக்கு பேர் கண்டினியூஸ் பேர். கண்டிப்பாக இது ஓடிடும். ஓகேங்களா? இந்த டெய்லியும் ஓடுறத உங்களுக்கு உங்கள் டீம் லீடு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். நம்ம அகாடமி பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், 30 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் லீட் இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீடு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடணும். இதுக்கு நம்ம ஆப் பேர் சொல்லியிருந்தோம். அந்த ஆப்ல ஓடி ரன்னிங் ஓடுனதை அந்த டைமிங் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க டீம் லீடர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். சரிங்களா? அவர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேகரிச்சு வச்சுக்குவாரு. அடுத்த டைம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவார். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே பிசிக்கல் தடாப்படான்னு ஓடக்கூடாது. சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் வந்து வாக்கிங் போகணும். ஸ்லோ வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வாக்கிங் ஒரு 30 நிமிஷம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இந்த ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஓடனா போதும். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஓட தேவையில்ல. 20 நிமிஷம் ஓடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் ஓடனா போதும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 பிசிக்கல். நம்ம அகாடமியில் இல்லாத மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு டெய்லி அப்டேட் பண்ண பார்க்குறோம். டைம் இல்லை அப்படின்னா தான் நாங்கள் குரூப்பில் போட்டோம். முடிஞ்சளவு அப்டேட் பண்ணிடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் மட்டும் இல்லாமல் பிசிக்கல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் புக்ஸு சென்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.